நண்பர்களே, இந்த வருடம் முடியும் 54 நாள் தான் இருக்கு. அது உருப்படியே யூஸ் பண்ணிக்கிறதுல இன்னைக்கு 4/21. இன்னைக்கு எங்க காலேஜ்ல சவுத் இந்தியா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடக்குது போல. நிறைய ஸ்கூல்ல இருந்து பசங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அதை பார்த்தது என் பள்ளி பருவ ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நானும் இப்படிதான் ஸ்கூல் படிக்கும் போது எதுலயாச்சும் துருன்னு ஓடிட்டே இருப்பேன். பட் அதை நினைச்சு இப்ப ஃபீல் பண்ண முடியாது. இன்னைக்கு எனக்கு பைத்தான் எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாமும் வழக்கம் போல எந்த கொஸ்டினும் விடாம நல்ல முறையில் எழுதிட்டு வந்திருக்கேன். மார்க் கொடுத்ததும் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். இன்னைக்கு நடந்த ஏஐ எக்ஸாம்ல 50க்கு 40 மதிப்பெண் மேல எடுத்தவங்க எல்லாருக்கும் மேம் பேனா பரிசு கொடுத்தாங்க. இதை பார்த்ததும் என் பள்ளி பருவ ஞாபகம் எல்லாம் வரல. ஏன்னா நான் ஸ்கூல்ல ஜஸ்ட் பாஸ் தான் ஆவேன். அது வேற ஒண்ணும் இல்ல கைஸ், நாளைக்கு இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்கு. அதனால தான் இவங்க இப்படி ஜாலியா சுத்திட்டு இருக்கானுங்க. அப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாஸ்கெட் பால் கோர்ட் போய் பசங்க மேட்சை பார்த்துட்டு இருந்தேன். சும்மா வெறித்தனமா ஆடிட்டு இருக்காங்க. மேட்சை பார்த்துட்டு இருக்கும்போது பசங்களுக்கு கிரேவிங்ஸா இருக்குன்னு சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டு போயிட்டானுங்க. எனக்கு மூக்கு உழுவுது வேணாண்டான்னு சொன்னா ஆனா சாப்பிட்டே ஆகணும்னு கூட்டு போயிட்டானுங்க. நடுவுல இந்த தருண் பைய வேற ஹியூமனிட்டின்ற பேர்ல அந்த டாகுக்கு லைட்டா புட்டு கொடுக்க போனா அது மொத்தமா ஐஸ்கிரீம் தூக்கிட்டு ஓடிடுச்சு. அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். கடந்த ஒரு வாரமா தொடர்ச்சி எக்ஸாம் போயிட்டு இருக்கிறதுனால சரியான தூக்கமே இல்ல. இன்னைக்கு ரூமுக்கு வந்ததுமே 3 மணி நேரம் ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிட்டேன். தூங்கி எஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கான சமையல் டைம் டேபிள்ல போய் பார்த்தா நல்ல வேலை இன்னைக்கு நம்ம நேம் அதுல இல்ல. பசங்க ஆல்ரெடி சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டானுங்க. நானும் அண்ணாச்சி கடைக்கு போய் 5 முட்டையை வாங்கி சாப்பிட்டு பேலன்ஸ் இருந்த எல்லா பாத்திரத்தையும் விலைக்கு முடிச்சிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டா நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். மறக்காம அதை ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.